ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திராவில் இருக்குங்க குஜராத்தில். பட்டாசு இங்கே முந்திராவில் இறக்கிட்டுங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, இங்கே வந்து நிறுத்திக்கிட்டோம். அந்த ஹோட்டல் நான் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேங்க. அப்புறம் லோடு இல்லைங்க, இன்றைக்கி ஹோலிங்கிறதுனால இன்றைக்கி மொத்தமாக குஜராத்தில் எங்கேயுமே லோடு ஆகாது. எல்லா பக்கமே லீவுங்க. நாங்களும் ராஜ்கோட்டில் கேட்டோம், அப்புறம் ஜாம்நகரில் கேட்டோங்க, அகமதாபாத்லேயும் கேட்டோம். எங்கேயுமே லோடு இல்லைங்க. மோர்பி எல்லாமே கேட்டாச்சு, எங்கேயும் லோடு இல்லை. அதனாலங்க இங்கே நிறுத்திட்டு போய் குளிக்கலாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பேட்ரி போட்டிருக்கோம், அப்புறம் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறதுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் லாரியில் என்னென்ன டயர் போட்டிருக்கோம், என்னென்ன கம்பெனி டயர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் குளிக்கணுங்க. குளிச்சு 4 நாள் ஆச்சு. நீ வந்து குளிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே கண்டினியூ பண்ண போகிறேன். இதாங்க நம்ம குளிக்க போகிற இடம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குனுங்க. ஃபஸ்ட் நம்ம அப்பா குளிச்சுட்டு வந்துடுவாருங்க, அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். இது பாருங்க, இந்த ஹோட்டலில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு வண்டி ஒன்று தாங்க இருக்குது. நம்ம மட்டும்தான் இருக்கோங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா பஞ்சாப்புங்க, ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத்து, இந்த 4 ஸ்டேட் வண்டி தாங்க அதிகங்க. மகாராஷ்டிரா கூட அதிகம் கிடையாதுங்க இந்த பக்கம். ரசம் வைக்கிறீங்களாங்கப்பா? கருவாடு குழம்பு ரசம் இருக்குங்க. இன்றைக்கி வண்டியில் வந்துங்க கருவாடு குழம்பு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இங்கே நான்வெஜ்ஜெல்லாம் எங்கேயும் கிடைக்கலங்க. அதனால் கருவாடு ஊரில் வாங்கிட்டு வந்தோம். சரி இன்றைக்கி வைக்கலான்ட்டு வச்சாச்சு. 2 பாக்கெட் இருக்குங்க, 2டையும் போட்டு வச்சுருவோம். இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, மறுபடியும் எங்கேயோ ஒன்று ஏறிடுச்சுங்க. ஏறி இந்த கவரை மட்டும் கடிச்சு ஓட்ட பண்ணி வச்சுருக்கு. குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அப்பா போயிருக்காரு குளிக்கிறதுக்கு. வந்ததுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு ரெடிங்க. சாப்பிட்டு நைட்டு சரியான பனிங்க. நேற்று லைட்டாக மழை பெஞ்சது, பனி. இப்போ வெயில் மறுபடியும் வெளுத்து வாங்க ஆரம்பிக்குது காலைல 9:30 மணிக்கு. சாப்பிடலாமாங்க? வாங்க. இன்றைக்கி நமக்கு இந்த கருவாட்டு குழம்பு மட்டும் தான் ஒரு ஆறுதல் மனசுக்கு. இன்றைக்கி ஆல்ட் ஆனதுனால. மணி காலைல 9 ஆகுதுங்க. வெயில் இப்போயே பட்டையை கிளப்புது. அதனால் வண்டியை திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டோம்னா கொஞ்சம் வெயில் அடிக்காது வண்டிக்குள்ளே.
ஆ நைட்டு இங்கே தாங்க நிறுத்தியிருந்தோம் கோல்டன் பஞ்சாப்பில். இப்போ போயிட்டுங்க கருவாடு குழம்பு வச்சோம்ல, அப்புறம் சரி சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் போயிட்டு அப்பா ஒரு ஜீரா ரைஸும் அதுக்கப்புறம் மோர் வாங்கிட்டு வந்துருக்காரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம். லோடு ஏற்ற கிளம்பியாச்சுங்க. எந்த ஊரில் போய் ஏற்ற போகிறோம்னா கச்சிசாங்க ஊர் பேர். அது வந்து புஜ்ஜு பக்கத்தில் இருக்குங்க. என்ன லோடுன்னு பார்த்தோம்னா பருப்புங்க. அது என்ன பருப்புன்ட்டு போய் பார்த்தா தான் தெரியும். பருப்புன்னு தான் சொன்னாங்க. துவரம் பருப்பா இல்லை பாசி பருப்பா போய் பார்த்தா தாங்க தெரியும். மொத்தம் 5,300ங்க டன்னுக்கு வாடகை. எந்த ஊருக்கு தமிழ்நாட்டில்னு பார்த்தா சேலங்க. லோடே கிடையாதுங்க. அப்புறம் நேற்று நைட்டு தான் சொன்னாங்க. கீழே போட்டிருக்கு பாருங்க கச்சிசான், அந்த ஊர் தான். அப்புறம் காலையில் 5:30 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. மணி இப்போ 7 ஆகுது. அப்படி மெதுவாக போயிட்டுருக்காங்க. ஸ்லோ 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 ஸ்பீட் பிரேக்கர். போய் இவ்வளோ விட்டா எல்லாம் பறந்துருங்கம்மா எம்டி. எதுக்கும் இந்த இடம் ஃபுல்லாக பாலைவனங்க. வெயில் காலத்துலலாம் இங்கே இருந்தோம்னு வைங்க, நீங்கள் மேப்பில் பாருங்கள். அதை இந்த சர்க்கிள் நான் இப்போ வரும்போதெல்லாம் பார்த்தேங்க. ஏன்னா அது கொஞ்சம் வெடியில் இப்போ அப்படியே ஃபுல்லாக பாலைவனம் தாங்க. இங்கேருந்து இப்போ நம்ம போகிறோம்லங்க அந்த கச்சிசாங்கிற ஊர், அங்கேருந்து பாகிஸ்தான் பார்டர் வந்து 100 கிலோமீட்டர் தாங்க, பக்கம்தாங்க. நம்ம குஜராத்லேயே இந்த புஜ்ஜுங்கிற இடத்துக்குலாம் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வரோம். ரோடு பாருங்க, நம்ம லாரி மட்டும் தான் போக மாட்டிருக்கு. அப்படி சின்னதாக இருக்குது. இதுதான் மெயின் ரோடுங்க. ரோடு இதுதான் அந்த ரூட்டுக்கு, இந்த கச்சிசாங்கிற ஊருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ லோடு ஏற்றினா யார் வரன்ட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நேற்று அங்கே வண்டி நிறுத்தி இருந்தாலும் ஹோட்டலில் எல்லாம் வடக்கு பாய்ஸ் பார்க்க போட்டு இப்படி வண்டியில் துப்பி வச்சுருக்கானுங்க தான். எல்லாம் சைடு முன்னாடி பின்னாடியெல்லாம் வண்டியை நின்றுச்சுங்க. எல்லாம் எப்படி துப்புனாலும் தெரியல. இப்போ தான் பார்த்தேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது. அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்கள். இனி தாங்க ஒரு துணி ஒன்று எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுடலாங்க. லோடு மனாங்க 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு இப்போ தான் தக்காளி சாப்பாடு செஞ்சோம். சாப்பிட்லான்ட்டு தட்டு எடுத்து வச்சங்க, வந்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு லோடு ஏற்றுற பிளேஸில் போய் சாப்பிட்டுலாம். இன்னும் இந்த பக்கம்லாம் டெவலப்பே இல்லைங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்டே வந்து பார்த்தா கட்ச் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. கல்ஃப் ஆஃப் கட்ச்னு படிச்சிருப்போம்ல, அது நீங்கள் இதில் யூடியூப்பில் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து பாலைவன ஏரியாங்க. வெயில் காலத்தில் வந்து இங்கே அடிக்கிற வெயில் வந்து குஜராத்லேயே அதிகமாக இங்கே தான் இருக்கும். இங்கே ராஜஸ்தான் மாதிரிங்க.
அதே மாதிரி நைட் டைம்லலாம் தனியாக வர்றது இங்கே சேஃப் கிடையாதுங்க. இந்த ஊராக இருந்தால் ஓகே. இப்போ நம்மளே வந்து பார்த்தோம்னா அதனால தான் காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா வர வழியிலலாம் ரொம்ப ரோடு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் ஒரு வீடு கிடையாதுங்க, எதுவுமே ஒரு கடை எதுவுமே கிடையாது. இங்கே தான் ஏற்றுவாங்க போலங்க. அதில் விட்டுலாமா போடலாம். நேராக அப்படியே ரைட்டில் இழுங்க, ரைட்டில் இழுத்து அப்படி விடுங்க. அதில் அப்படியே அதில் அந்த மாடு நிற்கிது பாருங்க, அதில் யூட்டன் அடிங்க. அது ஏதோ பழைய வேப்ரிட்ஜ் இருக்குதுங்க, போய்க்குது வண்டி டபக்குன்னு உள்ளே இறங்கிட போகுது. இந்த ஊர் வந்து ஜெயின் டெம்பிளுக்கு ஃபேமஸுங்க. அங்கேயே ஒரு ஜெயின் கோயில் ஒன்று இருந்துச்சு, ஃபுல்லாக உள்ள துறவையாக தான் இருந்தாங்க. நமக்கு அதனால் அங்கே போகலங்க. நம்ம கருவாடு வேறு சாப்பிட்ருக்குறோம், அதனால் அங்கே போகல, வீடியோவே எடுக்கலாங்க. இங்கேயே ஏற்றுறதாட்டு இருக்குங்க. லோடு ஏற்ற வந்தாச்சுங்க. நம்ம முன்னாடி பார்த்த ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருக்குங்க உள்ள. இங்கே ஒரு 100 மூட்டை ஏற்றணும். ஏற்றினதுக்கப்புறம் அங்கே போய் மீதி ஒரு 4 மூட்டைங்க. பருப்பு இல்லைங்க, மொச்சக்கொட்டை லோடு. இப்போ சீசன் இல்லாமல் 2 மாதம், 1 மாதம் முடிஞ்சது, இன்னும் 1 மாதம் சீசனு. லோடு ஏற்றி முடிக்க போகிறாங்கங்க. மணி கிட்டத்தட்ட 4:30 ஆகுதுங்க. வெயில் அப்படியே குறையுது. அதுக்கப்புறம் அப்படியே பாயும் போட்டு கயிறு டைட் பண்ணிட்டு கிளம்பலாங்க. தார் பாய் கயிறு போட்டாச்சுங்க. இன்னும் பின்னாடி கிராஸ் மட்டும் போடணும். மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் அன்லோடு பண்ணுறது. அப்படின்னா பெத்து ஃபாரஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மதியம் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கேருந்து சூரத்து இன்னும் 600 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்படியும் சேலம் வரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக ஆயிரும். மறுபடியும் பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் பெத்து ஃபாரஸ்ட்டு ஹில்ஸ் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது.